அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜரத் சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன் தமூது ஃபீஹில் குலூப் வ தஹ்யா ஃபீஹில் அப்தான். மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உள்ளங்கள் இறந்துவிடும், உடல்கள் உயிர் பெற்றுவிடும் என்பதாக சொல்றாங்க. அதாவது இந்த காலத்துல உள்ளத்தை சுத்தமாக வைக்கணும், நற்குணத்தோடு இருக்கணும், நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நம்ம வாழணும், அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் தராதவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட நற்குணங்கள் அடங்கிய விஷயங்கள் எல்லாம் மௌத்தாகிரும், அதெல்லாம் இல்லாமல் ஆகிரும். உடல்களுக்கு மட்டும் உயிர் வந்துடும். மனுஷன் தன் முகத்தை நல்லா வச்சிருக்கணும், தன்னுடைய ஸ்கின்னை பராமரிக்கணும், அதை பராமரிக்கணும், நம்மளுடைய ஸ்கின் டோன் அப்படி இருக்கணும், சன்ஸ்கிரீன் போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், முடிக்கு தனித்தனியா பார்க்கணும், நிறைய என்னென்னமோ ஜெல் யூஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் மனுஷன் என்ன செஞ்சிருவான், இறங்கிடுவான். ஆனா உள்ளத்தை மறந்துடுவான், உள்ளம் மவுத்தாகிரும். அதுல நல்ல எண்ணங்கள் இருக்காது, அதுல எல்லாரும் சரி சமந்தாங்கிற எண்ணம் இருக்காது, மனிதநேயம் இருக்காது. மாறாக உடல்கள் உயிர் பெற்றும், உடல் அழகா வச்சுக்கிறதெல்லாம் மனுஷன் கவனமா இருப்பான் அப்படின்னு ஹஜரத் சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 500-700 ஆண்டுகளுக்கு முன்பதாக கூறி சென்றிருக்கிறார்கள். அப்ப நம்ம உடம்ப நம்ம நோயற்று ஆரோக்கியமாக பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமானது, கடமையானது. அதை அழகுறச் செய்வதை விட, அதை விட சிறந்தது நம்முடைய உள்ளத்தை அழகுபடுத்துவது, நற்குணமிக்கவர்களாக நமது குடும்பத்தார்களை உருவாக்குவது, நாம் நற்குணமிக்கவர்களாக உருவாகுவது. இது மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நற்குணத்தை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.